நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. நான் தான் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு ஒரு பையனை 5 வருஷமாக லவ் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் லவ்க்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நான் வேறு ஜாதி, அவர் வேறு ஜாதி. எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து ஏதோ டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து நான் பேரலைசிஸ் ஆகிற மாதிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அடுத்த போத்தச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபக். இவருக்கும் அருகில் உள்ள குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான தேஜஸ்ரீ என்பவருக்கும் கெலமங்கலத்தில் உள்ள பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே நட்பு ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தேஜஸ்ரீயின் பெற்றோர் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேஜஸ்ரீ வீட்டை விட்டு வெளியேறி தீபக்கை திருமணம் செய்து கொண்டு கணவரின் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையறிந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் அவரது உறவினர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு தீபக் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த தேஜஸ்ரீயை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்துள்ளனர். அத்தோடு சூளகிரி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் உன் கணவன் தீபக் இறந்து விட்டான் என நினைத்துக்கொள் என கூறி தேஜஸ்ரீக்கு மொட்டை அடித்து வளையல்களையெல்லாம் உடைத்து கணவர் இறந்தால் மனைவிக்கு எப்படியெல்லாம் சடங்கு செய்வார்களோ அப்படியே தேஜஸ்ரீக்கும் செய்திருக்கிறார்கள். பின்னர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தேஜஸ்ரீக்கு கருத்தடை மாத்திரைகள் கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நான் தான் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு ஒரு பையனை 5 வருஷமாக லவ் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் லவ்க்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நான் வேறு ஜாதி, அவர் வேறு ஜாதி. அவர் அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் வீட்டை விட்டு ஏப்ரல் மாதம் வெளியே வந்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படியோ கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து ஏதோ டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து நான் பேரலைசிஸ் ஆகிற மாதிரி என்னை ரொம்ப மறுபடியும் கொடுமைப்படுத்தினாங்க. என்னால் வீட்டில் இருக்கவே முடியல. அதனால மறுபடியும் நான் ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் விட்டுட்டு எல்லாம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஒரு 15 நாள் தலைமறைவாக இருந்தோம். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து தேடிகிட்டே இருந்தாங்க. அதனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் சரண்டர் ஆனோம். நாங்கள் வந்து எங்களை ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்புனாங்க. அவங்க வந்து நான் மேஜர்ன்றதுனால அவங்க எல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்கள் பேரண்ட்ஸும் சைன் போட்டு எனக்கு அங்கே சேஃப்கார்டு இல்லாததுனால நான் தீபக்கோட பேரண்ட்ஸ் கூடயே தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஆளுங்களை வச்சு தேடுறது அங்கே இங்கேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களும் என்கொயரி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் உயிருக்கு எந்த வித உத்தரவாதமும் இல்லை. எப்போ என்ன நடக்கும்னே தெரில. எங்களுக்கு எந்த வித செக்யூரிட்டி இல்லை. அவங்க வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம். இந்த பதிவு வந்து நாங்கள் சிஎம் சாருக்கு அனுப்புறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கள் பேரண்ட்ஸ் தான் அதுக்கான காரணம். பின்னர் அவரை கல்லூரிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்து தினமும் துன்புறுத்தியதாகவும் இதனால் கடுமையான உடல்நல பாதிப்புக்கு ஆளானதாகவும் தேஜஸ்ரீ தெரிவித்துள்ளார். பின்னர் அவர்கள் பிடியில் இருந்த தேஜஸ்ரீ அதே ஆகஸ்ட் மாதம் வெளியேறி மீண்டும் காதல் கணவர் தீபக்கின் வீட்டிற்கே சென்றுள்ளார். இதையறிந்த அவரின் பெற்றோர் ஒசூர் டவுன் காவல் நிலையம், எஸ்பி அலுவலகம், ஐஜி, டிஐஜி, தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களில் புகார் மனு அனுப்பி தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் வரவழைத்து நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தேஜஸ்ரீயை மிரட்டியதாக ஒசூர் டவுன் காவல் நிலையத்தில் தேஜஸ்ரீ கொடுத்த புகாரின் பேரில் தந்தை வெங்கடேஷ், தாய் சத்தியபிரியா மற்றும் உறவினர்கள் 3 பேர் என 5 பேர் மீது டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதில் 2 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் தேஜஸ்ரீ தனது கணவர் தீபக் மற்றும் அவர்களது குடும்பத்தாருடன் சொந்த ஊரான போத்தச்சந்திரத்தில் வசித்து வரும் நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேர்தலில் வாக்கு செலுத்த போத்தச்சந்திரம் கிராமத்திற்கு வந்தபோது தேஜஸ்ரீயின் பெற்றோர் அங்கிருந்த தேஜஸ்ரீ மற்றும் தீபக் ஆகிய இருவரையும் நேரில் பார்த்ததாக கூறப்படுகிறது.
இதனால் ஆத்திரமடைந்த தேஜஸ்ரீயின் பெற்றோர் அடுத்த நாள் பத்திரிகையாளர்களை அழைத்து தங்களது மகளை சிலர் கடத்திச் சென்றதாகவும் அவர்களை தங்களிடம் ஒப்படைக்க பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். என் பொண்ணு மைனர் பையன் கூட அனுப்பி போலீஸ்காரங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நியாயம் கிடைக்கல எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில். அதனால எனக்கு நியாயம் கிடைக்கணும். பெற்றவங்க கிட்டேயே வியாபாரம் பேசி 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கினவங்க வேற அவங்க கிட்ட வித்திருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணு இது வரைக்கும் 6 மாசமா எனக்கு கண்ணில் காட்டல. என் பொண்ணு நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த நியூஸ் வெளியே வந்தால் கூட என் பொண்ணு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ நாளும் நியூஸுக்கு கொடுக்காம இருந்தேன். எனக்கே கொலை மிரட்டல் பண்ணும்போது இது கொடுக்காம என்னால் மறக்க முடியல. அதனால தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போது எனக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால நியாயம் கிடைக்கணும். என் பொண்ணு எனக்கு கண்ணில் காட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணு நான் பார்க்கணும். 3 நாளுக்கு முன்னாடி என் பொண்ணுன்னு பார்க்க முடியாமல் தான் நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகி ஹார்ட் ப்ராப்ளத்தில் தான் வெளியே வந்திருக்குறா. இன்றைக்கி நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதனால் என் பொண்ணு எனக்கு கண்ணில் காட்டணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். காசு போச்சு, பொண்ணு போச்சு, மான மரியாதை போயிடுச்சு, எல்லாமே சரிங்களா? அதனால எனக்கு நியாயம் கிடைக்கணும். போலீஸ்காரங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும். இது குறித்து தகவல் அறிந்த தேஜஸ்ரீ மற்றும் கணவர் தீபக் ஆகியோர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கணவர் தீபக் குடும்பத்துடன் அவர்களது சொந்த ஊரிலேயே நிம்மதியாக இருந்து வருவதாகவும் தொடர்ந்து தன்னை நிம்மதியில்லாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தவே பெற்றோர் இவ்வாறு செயல்படுவதாகவும் மேலும் தன்னை யாரும் கடத்தவில்லை, பொய்யாக வீடியோக்களை வெளியிட்டு தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தன்னை வாழவிடாமல் தடுப்பதாகவும் தேஜஸ்ரீ அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்ரீ கூறுகையில், என் பேர் தேஜஸ்ரீ. நான் தீபக்குன்னு பையனை ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் இதில் கேஸ்ட் இஷ்யூனால ஒத்துக்காததுனால நான் ஏப்ரல் மந்த்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 டேஸ்க்கே வீட்டில் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனவங்க புறவில் இந்த தட்சிண திருப்பதி அந்த ஆறில் வச்சு எனக்கு மொட்டை அடித்து தீட்டு சடங்கு செய்கிற மாதிரி வளையலெல்லாம் உடச்சி ஆற்றுல குளிக்க வச்சு எனக்கு சடங்கு மாதிரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த அபார்ஷன் டேப்லெட், என்னை எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் எனக்கு அபார்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்னால நான் ரொம்ப என் உடம்பு வீக் ஆயிடுச்சு. எனக்கு பேரலிசிஸ் சிம்டம் வந்துடுச்சு. மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். மறுபடியும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் ஆகஸ்ட் மந்த் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் பையன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணால் கூட அவங்க ரவுடிஸ்க்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து பொண்ணை கடத்திட்டு வந்து கொடுத்துருங்க, பையனை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழக்கில் 2 வாட்டி பிட்டிஷன் போட்டிருக்கேன். 2 வாட்டி ஒசூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்டெப்புக்கும் எடுத்தாங்க. தற்போது 2 நாட்களுக்கு முன்பு தன்னை சிலர் பணத்திற்காக கடத்திச் சென்றதாக பத்திரிகை செய்திகளில் பார்த்தேன். ஆனால் தன்னை யாரும் கடத்தவில்லை, தான் தன்னுடைய கணவருடன் பாதுகாப்பாக உள்ளேன், தனக்கு ஆதரவாக வந்த சில கட்சி நிர்வாகிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். ஆனா மறுபடியும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது நான் பார்த்தேன். என்னை யாருமே கடத்தல. நான் பையனோட அப்பா அம்மா கூட என் சேஃப்டிக்காக அவங்க கூட நான் தங்கியிருக்கேன். அவங்க கூட தான் நான் சேஃபாக இருக்கேன். எனக்கு யாரும் எந்த த்ரெட்டனும் பண்ணல, யாரும் கடத்தவும் இல்லை, யாரும் என்னை இதுவும் பண்ணல. நான் எங்கள் அப்பா அம்மா கூட போக எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. எதுவுமே முடியாததுனால இப்போ இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஆதரவாக ஒரு விசிகே கட்சிக்காரங்களை அவங்க மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க. எங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்கள பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க என் விருப்பத்துக்கு நான் பையன் கூட தான் இருப்பேன்னு சொன்னதா எனக்கு இந்த பண்ண கொடுமைக்காக அவங்க எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க மேலே அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம். நான் விருப்பப்பட்டு தான் நான் பையனோட அப்பா அம்மா கூட அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். தொடர்ந்து எங்களை இதுபோன்று மிரட்டி வாழவிடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறார்கள். இதனால் எங்களை மிரட்டி வரும் பெற்றோர்கள் உட்பட 5 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் தனது பெற்றோரால் எப்போது என்ன நடக்கும் என்பதே தெரியவில்லை, எங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்களை முதலமைச்சர் தான் காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் CBSE கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.